அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில் அமிர்தா 2 பேரும் கூடி சீக்கிரம் நம்ம ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. என்னதான் உங்க லைஃப்ல செட்டில் ஆகுற விதமா நம்ம எழில் டைரக்டர் ஆயிருந்தாலும் நம்ம பாட்டியோட ஏக்கம் என்னடான்னா நம்ம எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும், அதுதான் அவங்க வாழ்க்கையை ரொம்ப பிணைப்போட வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை அவங்க வீட்டுக்கு வந்த உடனே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன எழில் அமிர்தா 2 பேரும் ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்க, அதுதான் உங்களோட லட்சியம் கனவுன்னு சொல்லிக்கிட்டு இத்தனை நாள் காலத்தை அதை கடத்திக்கிட்டு இருந்தீங்க, இப்போ தான் உங்களோட ஆசை கனவு எல்லாம் நிறைவேறிச்சுல்ல, எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீங்கள் எப்போ காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே எழில் என்ன பாட்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்குறாங்க. நான் சுற்றி வளைச்சி பேசலாம் விரும்பலை அமிர்தா, எப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள், ஆரம்பத்துலேருந்தே இது தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் பசங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாக அவங்களோட கெரியர் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வர வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்களா உங்கள் அம்மா பண்ணுற வேலையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா கோபி கிட்ட சிக்னல் கட்டுறாங்க. கோபி ஒரு நிமிஷம் அப்படியே பம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு கோபி யோசிக்கிறாரு. காரணம் நம்ம ஈஸ்வரி. ஏன்னா பசங்க சந்தோஷமாக இந்த வீட்டில் ஒன்றா இருக்கட்டும்னு வர சொன்னால் அம்மா என்னடானா அவங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏன் இவங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிநாத் திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் நம்ம எழிலும் அமிர்தம் என்ன பண்ணாங்கன்னா பாட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏன்னா உனக்கு சொல்லி கொடுத்த சத்தி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போன சீக்கிரத்தில் உனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்குறோம், நீங்கள் அது வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாங்க. எழில் என்னதான் மனசார அப்படி சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம படம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நம்ம எழிலுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பாக்கியா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.